ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம சேரன் குடும்பத்தை வளைச்சு காமிக்கிறாங்க. நம்ம சேரனும் மீனாலும் பேசிகிட்டு இருக்காங்க. அத்தான் என்ன பிடிக்காம போயிடுச்சா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, நான் எப்படி நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. நீ முதல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கோமா, நீ நல்ல பொண்ணாக நடந்துக்கோ, அது போதும், அப்போ தான் என் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லைங்க, நான் மாறணுமான்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாங்க. நீ திரும்ப கேட்காத, எத்தனை தடவை கேட்டாலும் கண்டிப்பாக நீ மாறிதாம்மா ஆகணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சரியாகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு போத்தான்னு சொல்லிட்டு கீழே வந்துடுச்சுங்க. கிளம்பி ஒரு பக்கத்து படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் காலையில் விடியுதுங்க. நம்ம சக்திக்கோ ஒரு பக்கத்து பக்குன்னு இருக்கு. என்னன்னு கேளுங்க. அதாவது இவங்கெல்லாம் பிளான் பண்ணி பூஜைக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்குள்ள உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வந்து ஃபோர்ஸ் பண்றாங்க நம்ம வேலனை. ஆனால் வேலன் முடியவே முடியாதுங்கிறாங்க. அப்படியே அடிக்க கையொங்கும் போது அவங்க அம்மா வரவும் பாட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியா இப்படி அட்டன் டைம்ல அல்டிமேட்டா பல்ட்டி அடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியாக சமாளிக்கிறதுக்குள்ளே ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு வழியாக சமாளித்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்டாட்டி தாசனா இவன் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனால் கீழே வந்து அத்தை என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குது. இல்லைம்மா பிடிச்சிருக்குமான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் மனசார அவங்க சொல்லலை. என்ன நீ கொஞ்சமாக பொண்ணு மாதிரி நடந்துக்கிட்டா இல்லாமல் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு அந்த பொண்ணை கௌரியை மட்டும் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கும் இல்லை உங்களுக்கு அப்படின்னு பிடிக்கும்னு சொல்லி சமாதானம் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா சரிங்க நான் எப்பொழுதும் போல இருக்கேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதானே வேதாள மறுபடியும் முருங்க மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் தென்னரசு வந்து அவங்க ஒய்ஃபை வந்து டார்ச்சர் பண்ணுறாரு. அதாவது குழந்தைய களைச்சு போன மாதிரி அதை பயமுடுத்துறாரு. இப்படியா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுப்பா, 2 மாதம் குழந்தை அவங்க வயிற்றுல இருக்குப்பா, அதை விட்டுட்டு சும்மா நான் விஷம் கலந்துட்டேன் உனக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். பலார்னு அற விடுமா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.